பாகிஸ்தானில் இருந்து புறப்பட்ட இரண்டாவது படகை தேடும் பணியில் இந்திய பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். புத்தாண்டு தினத்தன்று அதிகாலை குஜராத்தில் உள்ள போர்பந்தர் கடல் பகுதியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு படகை இந்திய கடலோர காவல் படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது அந்த படகில் இருந்த பயங்கர வெடிப்பொருட்கள் வெடித்துச் சிதறியதில் அதிலிருந்த 4 பாகிஸ்தானியரும் இறந்தனர் என்று மத்திய ராணுவ அமைச்சகம் விளக்கம் அளித்தது. பாகிஸ்தானிலிருந்து படகு மூலம் வந்த 10 பயங்கரவாதிகள் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி மும்பையில் தாக்குதல் நடத்தினர். படகை நடுவழியில் மடக்கியதன் மூலம் அதே பாணியிலான இன்னொரு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள பாகிஸ்தானிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தஸ்னீம் அஸ்லாம், அப்படி ஒரு படகு கராச்சியில் இருந்து கடலுக்குள் செல்லவில்லை என்று கூறியதோடு பாகிஸ்தானுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்குடன் இந்தியா பொய் பிரச்சாரம் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் கராச்சியில் இருந்து புறப்பட்ட இரண்டாவது படகை போர்பந்தர் கடல் பகுதியில் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினர் தீவிரமாக தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர்பந்தர் கடற்கரையில் இருந்து 240 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் இரண்டாவது படகு சுற்றித் திரிவதாகவும் இந்திய பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வெடித்துச் சிதறிய படகில் இருந்தவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல, மது மற்றும் டீசலை கடத்தி விற்பவர்கள் என வந்துள்ள தகவலை சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அஜய் குமார், படகு வெடித்த சம்பவத்தை பயங்கரவாதத்துடன் தொடர்பு படுத்தி ஆதாயம் தேடுவதாக குற்றம் சாட்டினார். பயங்கரவாத தாக்குதலுக்காகத்தான் படகு வந்தது என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் அரசிடம் இல்லை என்றும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது.